எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜெகன் பூமியை வீட்டை விட்டு அனுப்புனதுனால சாரதாவும் பூரியும் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் சாரதாவுக்கு கேபி கிட்ட இருந்து கால் வருது. யார் ஃபோனில் அப்படின்னு பூரி கேட்குறா. கேபி தாமா பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல ஸ்பீக்கரில் போடுன்னு ஸ்பீக்கரை ஆன் பண்ணி விடுறாங்க. சாரு அப்படின்னு அவர் கொஞ்சலாக கூப்பிட பூரி முன்னாடி இன்னும் இப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க, ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சமாளிக்கும் போது வேகமாக கேட்டை திறந்து மீரா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஸ்பீக்கரில் போட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அமைதியாக அப்படியே மெல்லமாக நடந்து வராங்க. அந்த மீரா அங்கே வந்துட்டு இருக்கா பூமியை கூட்டிகிட்டு வரத்துக்காக. அவள் ஆள் வளர்ந்துருக்காளே தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல அப்படின்ன உடனே ஷாக் ஆகுது மீராக்கு. ஃபோனை சாரதா கிட்டேருந்து பிடுங்கிட்டு அப்புறம் அப்படின்னு மீரா கேட்க, அப்புறம் என்ன அப்புறம் மீரா கேட்டா பூமி இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுடு அப்படின்னு சொல்ல உடனே அதை கேட்ட சாரதா, நிஜமாவே பூமி இங்கே இல்லைங்க, நீ சரச்சந்திரா பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு அவளை அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்ல கேபி உடனே, அப்பாடா, வாழ்க்கையில் முதல் முறையாக கரெக்டாக திங்க் பண்ணி பேசுகிற, இப்படியே அந்த மீரா கிட்ட சொல்லி அவளை அனுப்பிடு அப்படின்ன உடனே மீரா, ஆமாங்க ஆமாம், இவ என் முகத்தை பார்த்து கதவை சாத்துறா, நீயும் சாவியை போட்டு நல்லா பூட்டுற, நல்லா இருக்கு உங்க 2 பேர் நடிப்பு அப்படின்னு சொல்ல கேபி, அப்பாவியா யாரு அப்படின்னு கேட்க, வேற யாரு, உன் அறிவு கெட்ட பொண்டாட்டி தான் பேசுறேன்னு போனை கட் பண்ணிடுறா மீரா. அவருக்கு நான் அறிவு கெட்ட பொண்டாட்டி, நீ என்னவோ தேவதை, அதனால தான் அவர் அங்கிருந்தா கூட அவர் மனசு ஃபுல்லாக இங்கே சுத்துது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என் மருமக பூமியை கூட்டிகிட்டு போவேன், யார் தடுத்தாலும் அவளை இங்கிருந்து நான் கூட்டிகிட்டு போவேன், உங்களோடலாம் நான் தங்க விட மாட்டேன், எங்கே அவ அப்படின்னு மிரட்டி மீரா கேட்க அதுக்கு சாரதா, அவர்கிட்ட என்ன ஃபோனில் சொன்னனோ அதே தான், அவள் இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை நம்பாமல் வீடு ஃபுல்லாக போய் பூமி பூமின்னு தேடுறா மீரா. பூரி சொல்கிறா, அவள் இருந்திருந்தா நீங்கள் கூப்பிட்ட உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பா இல்லையா, ரெஸ்பான்ஸ் வரலன்ன உடனே அவள் இங்கே இல்லைன்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்ன உடனே, நிஜமாக உன் அம்மா சொன்ன மாதிரியே உன் அண்ணன் அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டான் அப்படின்னு கேட்க, ஆமாம், அப்போ எங்கள் வீட்டுக்கு வரலையே, எங்கே போயிருப்பா அப்படின்னு மீரா கேட்க, அது எனக்கு என்ன தெரியும், மேபி அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல அவங்க அப்பாவை பார்க்க அப்படின்ன உடனே மீரா, ஆமாம் இல்லை, எனக்கு ஏன் தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்க உடனே பூரி, நீங்கள் தான் அறிவு கெட்டவங்களாச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்கிறா. நயனி திரும்பவும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க, ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு தேடுறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் இந்த சோஃபாக்கு கீழே ஒரு செயின் இருக்கிறத கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. அதே நேரம் வீட்டில் செர்ரி தேடிட்டு இருக்கான். பிந்து வந்து கேட்குறா, என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கழுத்தில் போட்டிருந்த செயின் காணும், அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுலையுமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டியாடா, ஒரு செயினை கூட பர்ஃபெக்டாக வச்சுக்க மாட்டியா, பூமியோட லவ்வை கூட இப்படி தான் பண்ண அப்படின்ன உடனே கோவம் வந்த செர்ரி, பூமி மேட்டரை ஏன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு கேட்க, காரணம் இருக்குடா, இப்போ தான் அவள் உன் முறை பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சே, நீ அவளை லவ் பண்ணது மாமாவுக்கு தெரிஞ்சா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாருடா, கவலைப்படாதடா அப்படின்னு சொல்ல, அப்போ ககன் அண்ணா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்க, ஒரே பொண்ணை 2 பேரும் காதலிச்சாலும் யாராவது ஒருத்தர் தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னொருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்டா, ககன் அண்ணா சாக்ரிஃபைஸ் பண்ணட்டும் விடு, அவர் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு, இந்த கஷ்டம் அவருக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்ல, ஏன் நீ இப்படியெல்லாம் நினைக்கிறடி அப்படின்னு கேட்க, ஏன்னா நீ என் கூட பிறந்தவன்டா அப்படின்றா. செர்ரி திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஒரு முறை ககன் கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கோ அண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு, முடியாதுடா, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மூடில் இல்லை, அப்படி பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் பூமியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதை நினச்சி, இல்லை பூமி அண்ணனுக்கு தான் செட் ஆவா, ஏன்னா அவங்க 2 பேருமே காதலிக்கிறாங்க, பூமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ககன் அண்ணா இது விரலப்பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துடுவாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ என்னடா பண்ணுவேன்னு பிந்து கேட்குறா. நீ தானே சொன்ன யாராவது ஒருத்தரை விட்டு கொடுக்கணும்னு, அந்த விட்டு கொடுக்கறது நானா இருந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாரு. பூமி ககனுக்கு நிறைய டைம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் ககன் பூமின்னு தெரிஞ்சு எடுக்காமல் சைடில் வச்சிடறாரு ஃபோனை. அந்த நேரம் சாரதா வராங்க. ஃபோன் ரிங் ஆகிட்டு பார்த்த உடனே, டேய் பூமி பண்ணியிருக்காடா, ஏன் எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியாடா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா வேணான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் பேசாமல் இருக்கிறது நல்லது, பேசினா மறுபடியும் அவள் மனசில் நான் ஆசையை வளர்த்தவன் ஆயிடுவேன், அப்போ டோட்டலாக அவளை மறந்துடலான்னு இருக்கியாடா அப்படின்னு சாரதா கேட்க, ஆமாம்மா என் முகத்தை பார்த்து சொல்லிடாத அப்படின்னு சாரதா கேட்க திரும்பியே நின்றுட்டுருக்காரு. சாரதா ககனை திரும்பி பாருடான்னு முகத்தை திருப்ப கண்ணீரோட நிற்கிறாரு ககன். சாரதாக்கோ ஷாக்கு. மறந்துடலான்னு ட்ரை பண்ணுறாமான்னு அம்மாவை கட்டி பிடிச்சி ஓன்னு அழுகுறாரு. பட் என்னால் மறக்க முடியாதுமான்னு சொல்கிறாரு. உடனே சாரதா மனசில் இவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு அப்புறம் ஏண்டா இவ்வளோ மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்ட, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குமோ என்னவோ தெரியலடா, அவள் மனசை நீ புரிஞ்சிக்கவே இல்லையடா அப்படின்னு சொல்ல, உடனே ககனும் நான் துரத்துனது
நான் லவ் பண்ண பூமியே இல்லைம்மா, அந்த சரத்சந்திராவோட பொண்ணுமா அப்படின்றாங்க. உடனே சாரதா, பைத்தியம் மாதிரி பேசாதடா, சரத்சந்திரா பொண்ணா அவள் பிறந்தது தப்பாடா, ஆனால் அவன் பொண்ணு எனக்கு வேண்டாமா, அவனால் நாம் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்க முடியலம்மா, அவன் ஞாபகமாகவே என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் கடந்து போயிடுவேம்மான்னு சொல்கிறாரு. சாரதாவும் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா இவனால் மறக்கவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியாமல் இவன் தவிக்கிறான். பூமி அப்படின்னு மீரா கூப்பிட்டவொடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுவுறா. கவலைப்படாதம்மா, அப்பா நல்லபடியாக வந்துருவாருமா அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. இவ என்னத்துக்கு அழுகுறானே தெரியாமல் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மீரா. வாமா வீட்டுக்கு போகலாம், அபூர்வா அண்ணி கூட உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கம்மா, வாமா போகலாம் அப்படின்னு மீரா கூப்பிட நான் வரமாட்டேன்னு சொல்கிறா. பயமாக இருக்காமா, அபூர்வா அண்ணி மாறிட்டாங்கம்மா அப்படின்னு மீரா சொல்ல, நான் அபூர்வாக்காக பயப்படலை, ககனுக்காக பயப்படுறேன். நான் அங்கே வந்தால் என் முகம் கூட இனிமேல் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறா. அவன் ஒருத்தனுக்காக உங்கள் வீட்டு எல்லாத்தையும் துறக்க போறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் துறக்க தயாராக இருக்கேன் அத்தை. இன்னைக்கு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றீங்க, அதுவும் ரத்த சம்மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்றீங்க. ஆனால் எனக்கு யாரும் இல்லாத போதும், இந்த ஊருக்கு வந்த போதும் அந்த வீடு தான் எனக்கு ஆதரவு கொடுத்தது. ஜெகன் தான் என் உயிர், என் உலகம். அவருக்காக என் அப்பாவோட உறவை கூட அறுத்துக்கிட்டு நான் வர தயாராக இருக்கேன்னு அவருக்கு யார் மூலிமா நான் புரிய வைக்க போகிறேனே தெரியல அத்தை அப்படின்னு அழுவுறா. மீராவோ, ஐயோ உனக்கு நான் என்ன தான் சமாதானப்படுத்தி உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு மீராவும் புலம்புறாங்க. பூரி தண்ணி ஊற்றிட்டு இருக்கா பிளான்ஸுக்கெல்லாம். அப்போ இந்து வீட்டுக்குள்ளே வரா. இந்துவை பார்த்த உடனே, நில்லுடி, சொந்த வீட்டுக்கு வர மாதிரி வர, மரியாதையாக திரும்பி போய், இல்லைன்னா உன் மேலே தண்ணி ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்ல, இந்துவோ பெரியம்மா பூரி என்னை வீட்டுக்கு வர விடாமல் தடுக்கிறா அப்படின்னு கத்தின உடனே சாரதா வந்து பூரியை திட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள இந்துவை. ககனும் மேலேருந்து வராங்க. என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு சாரதாவுக்கு ஒரு புடவையை கொடுக்குறா. அதுக்கப்புறம் பூரிக்கு லட்டு கொடுக்குறா. எனக்கு வேணாம் உன் லட்டுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ககனுக்கு ஒரு ஷர்ட்டை கொடுக்குறா. ரொம்ப நல்லா இருக்குமா, தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வரதட்சணையாக 2 கோடி கொடுத்து என் மாமனார் மாமியார் வாயை அடைச்சி என் வாழ்க்கையை காப்பாற்றினதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்ன உடனே பூரி, ஓ அந்த 2 கோடியில் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா, அப்போ நான் இந்த லட்டு தின்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு எடுத்து சாப்பிட்றா. நயனி திரும்பவும் அபூர்வா வீட்டுக்கு போகிறாங்க. அபூர்வா நயனியை பார்த்த உடனே, குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டிங்களா, அந்த ககனா அப்படின்னு கேட்குறாங்க. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்போம் அபூர்வா, இந்த செயின் அங்கே கிடைச்சது, இது யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு எங்கள் தில்லைன்றாங்க. வம்சியோட அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஏஜென்ட் வராங்க. வம்சியோட அப்பா சொல்கிறாரு, இன்னொரு நாளைக்கு நல்ல நாளாக பார்த்து நாங்கள் வாங்கிக்கிறோம், இன்றைக்கி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவர் அனுப்பிட்டு வரத்துக்குள்ளேயே வம்சி அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க அப்பா மாதிரி பேசி கீ வாங்கி வந்து அந்த பைசாவை பீரோலேருந்து 60 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.